Hello students, welcome to the channel. நீங்கள் நம்ம 12th maths chapter 6 exercise 6.4ல 8 sum பார்க்க போகிறோம். If straight line x minus 5 divided by 5m plus 2 equal to 2 minus y divided by 5 equal to 1 minus z divided by minus 1 and x equal to 2y plus 1 divided by 4m equal to 1 minus z divided by 3 are perpendicular to each other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find value of m சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்லேருந்து சால்வ் பண்ணி எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். given two equations are straight line x minus 5 divided by 5m plus 2 2 minus y divided by 5 equal to 1 minus z divided by minus 1 and second value x equal to 2y plus 1 divided by 4m equal to 1 minus z divided by 3. டிவைடடில் உள்ள வேல்யூலாம் நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டில் உள்ளது பி வேல்யூவாகவும் செகண்டில் உள்ளது டி வேல்யூவாகவும் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பி வேல்யூ வந்து b1 b2 b3 அப்படி எழுதிக்கலாம். b3 equal to 5m plus 2 and 5 and minus 1 and second value d1 d2 d3 and the value ஒன்றுமே இல்லை. ஸோ 1 4m 3. ஓகே, அதில் ஒரு சின்ன கரெக்ஷன்ப்பா. என்னென்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் XYZ அந்த ஆர்டர் வைஸில் தான் இருக்கணும். நமக்கு அப்படியே வந்து கான்ஸ்டன்ட் வந்து அப்புறம் Zம் ஒய்யும் இருக்குது. ஸோ அதை அப்படியே மாற்றி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் கரெக்டாக இருக்குது, ஒய்யில் மட்டும் 2 முன்னாடி வந்திருக்கு. ஸோ அதை மைனஸில் மாற்றி எழுதுகிறப்போ ஒய் -2 அந்த மைனஸ் கீழே வந்து -5 வந்துடும். இசட்லேயும் சேமஸ் அதே தான், Z -1 கீழே -1 இருக்கிறதுனால +1 ஆகிடும். எக்ஸுக்கு டிவைடடில் 1 தான் இருக்கும், ஒய்க்கு வந்து 2 இருக்கனால அது டிவைடடில் மல்டிப்ளேஷனில் போகிறப்ப 2yன்னு இருக்கிறனால அப்போ 2y + 1/2 டிவைடட் பை அந்த 2 கீழே இறங்கி 2mனு வந்துடும். இசட்க்கும் மாற்றி எழுதியாச்சு. இப்போது இதில் உள்ள வேல்யூ தான் b1 and b2 and b3. ஸோ b1 வேல்யூ 5m plus 2 and b2 வேல்யூ -5, b3 வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு d வேல்யூஸ், d வேல்யூ d1 d2 d3 equal to d1 வேல்யூ 1, d2 வேல்யூ 2m, d3 வேல்யூ 3. ஸோ இதோட வேல்யூ வந்து பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 lines are perpendicular ஸோ பர்பெண்டிகுலர்னால் மல்டிப்ளேஷன் டாட் ப்ராடக்ட் வந்து 0ன்னு வரணும். அப்படி வந்துச்சுன்னா அதில் உள்ள வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ b1 d1 + b2 d2 + b3 d3 equal to 0. b1 வேல்யூ 5m plus 2 and d1 வேல்யூ 1 ப்ளஸ் b2 வேல்யூ -5 and d2 வேல்யூ 2m ப்ளஸ் b3 வேல்யூ 1 and d3 வேல்யூ 3 equal to 0ன்னு போட்டாச்சு. 1 மல்டிப்ளை பண்ணுறப்ப 5m plus 2 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு 5 2s are 10 மைனஸில் இருக்கிறனால -10m, 3 1s are 3 equal to 0. நீங்கள் வந்து 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, ஸோ அது -5mனு வந்துடும். 2ம் 3யும் ஆட் பண்ணோம்னா 5, அதை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போகிறப்போ -5 வந்துடும். மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணிவிட்டு m = 5 divided by 5ன்னு போட்டோம்னா இதுவும் கேன்சல் ஆகி எம்மோட வேல்யூ 1ன்னு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் அந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.